வணக்கம். ஓம் ஸ்ரீ குருவே துணை. திருநீலியம்மன் துணை. ஓம் ஸ்ரீ வீரசாந்த மகாகாளி துணை. கேள்வி: 9ஆம் அதிபதி எங்கு இருக்கிறதோ ராகுவின் கர்ம பதிவு நட்சத்திர தொடர்பு இருக்கும். இதற்கு பதில்: பூசம், விசாகம், சதயம் நட்சத்திரம், அதை சார்ந்த தொழில். போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை, ரயில்வே, விமானத்துறை, பெட்ரோலியம், இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், பயணம், இது சார்ந்த துறை கலந்து இருக்கும். தொலைத்தொடர்பின் சாரம் சம்பந்தப்பட்ட துறை, ரசாயனம் சம்பந்தப்பட்ட துறை, பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருள், எண்ணெய் வளங்கள், அரசாங்க உத்தியோகம், இவை அனைத்தும் ராகு கர்மா. 9ஆம் பாவத்தில் 9ஆம் அதிபதியுடனோ வேறு பாவம் தொடர்பு இருந்தாலும் இந்த துறையோடு கலந்து இருக்கும். அவர்கள் இரத்த வழியில் இது சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். 9ஆம் பாவத்தின் 9ஆம் அதிபதியும் வேறு எந்த பாவகாரகம் சேர்ந்தாலும் அவர்கள் வழியில் இருதார திருமணம், திடீர் மரணம், விபத்து மரணம், கொலையால் மரணம், கொலை, தற்கொலை நிகழ்வுகள் நடந்து இருக்கும். புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு, விஷக்காய்ச்சல், மஞ்சள் காமாலை, ஆஸ்துமா, வீசிங், காசநோய், மார்பு சளி பிரச்சனை இருக்கும். இவர்கள் மின்சாரம் சம்பந்தப்பட்ட பொருட்களை கையாளுவதில் கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்க உத்தியோகத்தில் தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். 9ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில் இருந்தால் தாயோட இளைய சகோதரர், இளைய சகோதரி, 2இல் இருந்தால் மூத்த தாய்மாமா, பெரியம்மா, 5ஆம் பாவத்தில் இருந்தால் தாத்தா தொடர்பு இருக்கும். இவர்களுடைய பரம்பரையில் பித்ருக்கள் வழிபாடு குறைவு. யாராவது ஒரு முன்னோருக்கு பித்ரு திதி கொடுக்காமல் இருந்திருப்பார்கள். வேறு அதிபதி 9இல் இருந்தால் அவர்களுக்கும் இந்த தன்மை உண்டு. கேள்வி: 12ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தால் அதற்கு பதில்: அவர்களுடைய எண்ணத்தில் வித்தியாசமான விருப்பத்தை காண முடியும். அவர்களின் எண்ண அலைகள் சொந்த ஊரில் இருக்கவோ அங்கு இங்கு சுற்றி சொந்த ஊருக்கே சென்று வாழ வேண்டும் என்ற ஆசை சில மனிதர்களுக்கு இருக்கும். ஊரில் சொந்தமாக வீடு கட்டி வாழ வேண்டும் என்ற ஆசை, என்னுடைய ஆயுள் மரணம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஆசை. 12ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் நான் இறக்கும்போது என் சொந்த ஊரில் இறக்க வேண்டும் அல்லது என்னை சொந்த ஊரில் புதைக்கவோ எரிக்கவோ வேண்டும் என்று ஒரு லட்சியத்துடன் இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த ஒரு தனித்துவமான சிந்தனை, ஆழமான எண்ணப்பதிவு இவர்கள் மனதில் இருக்கும். 12ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தால் குலதெய்வ கோவிலை சொந்த செலவில் பராமரிக்க, கும்பாபிஷேகம் செய்வதற்கு அது போன்ற ஆசை இருக்கும். ஒரு தலைமுறைக்கு முன்னாடி ஜீவ சமாதி அடைந்து இருப்பார்கள். தொடர்பு வாய்ப்பு இருக்கின்றது. 5ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த தன்மை கிடையாது. 5, 12 அதிபதி 2க்கு மேற்பட்ட திருமணம், 12 இருதார மட்டும் சொல்லும். மர்மமான திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணுடன் வாழ்வது, அதன் மூலம் வாரிசு உருவாவது அவர்களையும் ஒரு தாரமாகவே சுட்டிக்காட்டும். ஊரறிந்த திருமணம், ஊருக்கு தெரியாமல் திருமணம், இந்த 2 வகையும் சேர்ந்து குறிப்பிடுவது 12ஆம் பாவம். 12ஆம் அதிபதி 9ஆம் பாவம், 9ஆம் அதிபதி ஊரறிந்த 2 திருமணம், 2க்கும் மேற்பட்ட திருமணம் உண்டு. லக்னம், லக்னாதிபதி, ராசி, நட்சத்திரம், உடல், உயிர், ஆன்மா சில ஆயில்யம், பூரட்டாதி வம்சாவளியில் இருக்கக்கூடியது. இருதார தொடர்ச்சி அமையும் வாய்ப்பு உண்டு. 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்வது அல்லது 1, 9, 12 சேர்க்கை இருந்தால், தொடர்பு இருந்தால், பார்வை இருந்தால் 50%, சேர்க்கை இருந்தால் 90%, வலுவான சேர்க்கை என்றால் 90%. ஆயில்யம், பூரட்டாதி நட்சத்திரம் லக்ன அதிபதியாக இருந்தால் 1, 9, 12 சேர்க்கை இருந்தால் வலிமையான கொடுப்பனை. இவர்களுக்கு 2 தார அமைப்பு வலுவாக அமையும். கவனமாக இருக்க வேண்டும். இது இன்னும் வலிமையாக இருக்கிறதா என்பதை பார்க்க 1, 7, 9, 12 சேர்க்கை, 1, 7, 7, 1 தொடர்பு இருந்தால் விவாகரத்து நடக்க வாய்ப்பு உண்டு. முதல் திருமணம் தோல்வியில் முடிவது, உறவு சிக்கல் ஏற்படுவது. இப்பொழுது 1, 7, 7, 1 இதனுடன் 9, 12 சேர்க்கை இருந்தால் இருதார அமைப்பு, வலுவான கொடுப்பனை, 2க்கும் மேற்பட்ட திருமணம். 1, 7, 9, 12 சேர்க்கையுடன் லக்னாதிபதி, ராசி, நட்சத்திரம், பூசம், ஆயில்யம், பூரட்டாதி நட்சத்திரம் இருந்தால் இருதாரம் அமைப்பு உண்டு. இவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 1, 7, 7, 1 பரிவர்த்தனை, 1, 9, 12 தொடர்பு இருந்தால் இந்த ஜாதகருக்கு இருதார அமைப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.